வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். மறுபடியும் உலகத்துக்கு வேறு ஒரு ஆபத்து இந்த டிசம்பர் 25 வர இருக்கின்றது. அதை பத்தி தான் பேசலாம்னு இந்த காணொலி. ஜப்பான் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கண்ட்ரி, அது ஒரு தீவு. அதில் ரீசெண்டா ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. 7.6 அளவுல அந்த நிலநடுக்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த பிளேட்ஸ் எல்லாம் இன்னும் செக்ரிகேட் ஆகல, அதனால திரும்பவும் நிலநடுக்கம் ஏற்பட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஜப்பான்ல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுல சுனாமி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு சுனாமி வரும்னாக்கா 100-125 அடிகள் உயரத்துக்கு அலைகள், கடல் அலைகள் எழுந்து வரப்போகின்ற சுனாமியாக அது இருக்கும் என்று ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. இது வானிலை நிலையம் மட்டும் சொல்லல, ஜப்பான் பிரதமர் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. இதுல அந்த மாதிரி ஒரு சுனாமி வந்ததென்றால் கிட்டத்தட்ட 2 லட்சம் உயிர்கள் பறிபோவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப எந்த அளவு ஒரு பயத்தோட அந்த ஜப்பானியர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணுங்க. ஏன் ஜப்பான்ல அந்த மாதிரி நிலநடுக்கம் வந்துகிட்டே இருக்கு, சுனாமி வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தாக்கா, அந்த பிளாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் தெரியும், நிலத்துக்குள்ள இருக்கிற அந்த பிளேஸ் ஒன்னோட ஒன்று உராசுறதுனால நகரதுனால தான் அந்த நிலநடுக்கம் சுனாமி ஏற்படுது. கடலுக்குள்ள இருக்கின்ற அந்த பிளேட்ஸ் அந்த பர்டிகுலர் ஜப்பான்ல இருக்கின்ற அந்த காரிடர்ல ரொம்ப அதிகமா இருக்கின்றது. அதனால தான் அங்க நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி ஏற்படுகின்றது. சரி, இந்த சுனாமினால நமக்கு என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவு எதுவும் பாதிப்பு இருக்காது. ஆனா இந்த சுமத்ரா தீவுல ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தினால தான் 2004 வந்த அந்த சுனாமி சென்னை வரைக்கும் தமிழ்நாடுல பல உயிர்களை எடுத்தது. ஜப்பான்ல வரப்போகின்ற அந்த சுனாமிக்கு ரொம்ப இங்க இம்பாக்ட் இருக்காது. ஆனால் அதனுடைய கண்டினியூட்டியாக சுமத்ரா அல்லது இந்த ஜாவா இந்த மாதிரி இருக்கின்ற அந்த தீவுகளில் ஏதாவது ஏற்பட்டுதென்றால் சென்னைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஜப்பான்ல இது நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஆனா அவங்க ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பதனால் நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.